சார் வணக்கம் சார். அந்த இஷ்யூ நடக்கும்போது நம்ம பேசணும் சார். சார் ரெண்டு விஷயம் சார். ஒன்று வந்து இந்த ப்ராப்ளம் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர்கள் சார், 1 2 கிடையாது, ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர்களை ஒன்றிணைத்து இந்த மணல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரித்தது கடந்த ஆட்சி காலத்தில். அப்போ வந்து அவங்க ஃபைல் பண்ண ஒரு அஃபிடவிட்டில் மத்திய அமலாக்கத்துறை சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் இவ்வளோ அளவுக்கு அதிகமாக அள்ளிட்டாங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு கோர்ட்டு கேட்டபோது அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் த யூனிட் ஆஃப் இஸ்ரோவினுடைய ஒரு யூனிட்டின் அடிப்படையில் என்ன டெக்னாலஜி அப்படின்னா, அவங்க சொன்னாங்க லைடர் டெக்னாலஜி மூலமாக சர்வே பண்ணி நாங்கள் கொடுத்தோம், அதில் தான் வந்து இவ்வளவு அளவு வந்து 1 2 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4730 கோடி ரூபாய் அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டதை விட ஜாஸ்தியாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னது. சரிங்களா சார்? அதுதான் அந்த பேப்பரில் அதுதான் இருக்குது. இப்போ அந்த டெக்னாலஜிக்கும் இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எவ்வளோ எடுத்தாங்கன்னு கண்காணிக்க பயன்படுத்திய அந்த தொழில்நுட்பத்திற்கும் இப்போது தமிழ்நாடு அரசு நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்திற்கும் யதார்த்தத்திற்கும் என்ன வித்தியாசம் வரும் சார்? அனைவருக்கும் வணக்கம். மணல் குவாரியில் மண் எடுக்கிறதுங்கிறது அளவுகோல் அளவீடு செய்ய முடியாது. ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும். 2023ஆம் ஆண்டு 25 மணல் குவாரிகள் செயல்பட்ட போது தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் அனுமதி அளித்தது வந்து 7.51 லட்சம் யூனிட்டுகள் மட்டுமே மணல் எடுக்க வேண்டும். ஓகே. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி ஆய்வுக்கு பிறகு அளித்த அறிக்கை 27,10,10,000 லட்சம் யூனிட் மண் எடுத்திருக்காங்க. 27.10 லட்சம் யூனிட் மண்ணை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 27.70 லட்சம் யூனிட், 70,000 லட்சம் யூனிட். ஓகே. அப்போ இந்த மண்ணை எடுப்பதற்கான அளவுகோல் நீங்க எங்கேருந்து பார்த்தாலும் தெரியாது. அதாவது 24 லட்சம் யூனிட்டை வந்து இல்லீகலா எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பழைய அளவுகோல் என்ன சொல்றீங்க? பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மூலமா நாங்கள் கண்காணிக்க போகிறோங்கிறீங்க. மணல் லாரிகளை கண்காணிக்கிறதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. ஒரு நாளைக்கு இவர் சொல்கிறார் 1 லட்சம், நண்பர் சொல்கிறாரு 1 லட்சம் வாகனங்கள் மண் ஏற்றிட்டு இருக்கு, 1 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க வாழ்வாதாரம் போயிடும் அப்படிங்கிறாரு. ஒரு நாளைக்கு அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் 60,000 சரக்குந்துகள் மட்டுமே தேவை கட்டுமானத்திற்கு. 60,000 லாரிகள் தேவை. நீங்கள் 100 கனஅடி கொண்ட ஒரு 3 யூனிட்டு ஒரு லாரின்னா 60,000 யூனிட் தான் ஒரு நாளைக்கு தேவை. அதாவது உள்நாட்டுக்கு. ஆமா, தமிழ்நாட்டின் பயன்பாட்டிற்கு 60,000. தமிழ்நாட்டு பயன்பாட்டிற்கு இவங்க சொல்றது 1 லட்சம் லாரிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இப்போ இவ்வளவுதான் மண் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க எந்த காலகட்டத்தில் எந்த அளவுகோலை பின்படுத்தினீங்க? இவங்க மண் எடுக்கிறது இல்லையே சார், இவங்க அள்ளி அரசாங்கம் முதல்ல 2003 தனியார் வசமிடமிருந்து பிடுங்கப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள், பல பரிமாணங்கள், சட்டம்லாம் உருவாக்கினாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஆற்றிலிருந்து மணலை கொண்டு வந்து ஒரு யார்டு ஏற்பாடு செய்து அங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி அதன் அடிப்படையில் ஆன்லைன் மூலம் யாரெல்லாம் பதிவு செய்திருக்கார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும்னாங்க. அப்போவே தவறுகள் நடந்தது. நீங்கள் ஆற்றுலேருந்து மண் எடுக்கிற ஒரு கான்ட்ராக்டர் திருப்பி இதை வந்து யூனிட் போடவங்க எல்லாம். இப்போ அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்கு, இயந்திரங்களை பயன்படுத்தாமல் மனித சக்தியை கொண்டே மண்ணல்ல வேண்டும்னு வழிகாட்டல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நடக்கிற காரியம் இல்லை. ஒரு ஜேசிபி எந்திரத்தின் மூலியமா தான் எடுக்கிறாங்க. ஜேசிபி மூலியமா எந்திரக்கு எடுக்கிற பொழுது எந்த அளவுகோலும் அதில் பின்பற்ற முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க மண் எடுக்கிற பொழுது அந்த குவியல் குவிச்சு வச்சு அது மேல ஜேசிபி எந்திரம் நின்று அதுக்கு பிறகு மண் ஏற்றுவாங்க பாருங்க, கொடுமையா இருக்கும். நீங்க மண்ணு தேவைங்கிறது இவங்களுடைய தேவை, கட்டுமானப்படி நடைபெறக்கூடாது என்பது ஒன்று. நீங்க மண் எடுக்கிறதுக்கு மனித சக்தி பயன்படுத்த போறது இல்லை,
மண்ணை இறக்கிறதுக்கு மனித சக்தி பயன்படுத்த போறதில்ல, கட்டுமானங்களுக்கு மட்டும்தான் மனித சக்திகள். ஓகே, அங்கதான் இங்க பாதிக்கப்படுறாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஆட்சி காலத்தில் இருக்கிற பொழுது அளவுகோல் வைத்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி மணல் அள்ளப்பட்டது. அதற்கு பிறகு மண்குவாரி திறக்கப்பட்டு எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் தடையும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போகிற வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நடத்தினார்கள். யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம். அதுக்கு பிறகு இவங்க வந்த பிறகு அதெல்லாம் மண்குவாரி இப்போ திறக்க மாட்டோம், நிறைய சட்ட சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னாங்க. அப்புறம் சத்தம் போடாமல் 2023 ஒரு 25 நாங்கள் திறக்கிறோம், தேவை இருக்குது. அவங்க சொன்னது மணல் லாரி உரிமையாளர்கள் வேண்டுகோளுக்கு நான் திறக்கிறோன்னு சொன்னாங்க. அதில் 7.51 லட்சம் தான் அவங்க சொன்னது. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து உண்டது. நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது, பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்குகள் இருக்குது. ஆக இந்த வழக்குகள் எல்லாம் நிலுவை பெறாத போது எவ்வளவு மண் எடுக்க போகிறோங்கிற என்ன அளவுகளை முடிவு பண்ணுறீங்க, எவ்வளோ மண் எடுப்பீங்க, நீங்கள் இவ்வளோ மண் தான் எடுக்க முடியும்னு நீங்கள் உங்களுக்குள்ள கட்டுப்பாடை விதித்து மண் எடுப்பதற்கான அரசு செயல்படுமாங்கிறது தான் கேள்வி. ஓகே சார், ஓகே சார். மேஜர் மினரல் மைனர் மினரல் ரெண்டுமே சேர்த்தனோம்னா அது வந்து மேஜர் மினரல் ஒரு 433 கோடி வருது, மைனர் மினரல் ஒரு 577 கோடி வருது சார். அவ்வளோதான் 2025-26 நிதியாண்டில் காட்டப்பட்டிருக்கக்கூடியது அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா, அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா பாலிசி நோட்டு தான் நான் சொல்கிறேன். ஆனால் மணலினுடைய வருமானம் அப்படின்ட்டு தனியாக எதுவும் காட்டப்படலை. ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸ்க்கும் அவர் தான் அத்தாரிட்டியாக இருந்தார். அந்த பாலிசி நோட்டில் அது இல்லை. ஒருவேளை இந்த க்ளோஸ் பண்ணதுனால இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போது இந்த மேஜர் மைனர் மினரல்ஸை விட இந்த டிஎன் சாண்டில் அவ்வளோ லாபத்தை பார்த்து விடுமா சார் இந்த அரசாங்கம்? ஆமாம் சார், அவ்வளோ வருமானம் நிறைய வருமானம் இருக்குது சார். அச்சய பாத்திரம் சார் அது. ஓகே, அல்ல குறையாது. ஓ, அல்ல அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்கள் ஆற்றுலேருந்து ஒரு கரைக்கு ஏறினீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு, கரையிலேருந்து டிராக்டரில் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு, டிராக்டர்லேருந்து லாரியில் கொண்டு போயிட்டா அதுக்கு ஒரு மதிப்பு, அந்த லாரி மாவட்ட எல்லைக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மதிப்பு, மாவட்ட எல்லையை தாண்டினா அதுக்கு ஒரு மதிப்பு. இல்லை சார், அது வந்து எல்லாமே அது எண்ட் யூசர் பே பண்ணக்கூடியது. ஒரு பொருள் எடுத்து விற்கும்போது அரசு என்ன விலைக்கு விற்கிதுங்கிறது தான் விஷயம். இப்போ இதை விற்பதன் மூலமாக இந்த பொருளை எடுத்து நான் ரவீந்திரன் சார்கிட்ட கொடுக்குறேன், கொடுக்கும்போது ரவீந்திரன் சார்கிட்ட நான் என்ன விலை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் விஷயம். இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம். சரியா, ரவீந்திரன் சார் இதை ரயிலில் எடுத்துகிட்டு போகிறாரு, ரயிலில் எடுத்துகிட்டு போய் ரவீந்திரன் சார் இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு, அவரு இன்னொருத்தட்ட கொண்டு போய் விற்கிறாரு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கவர்மெண்ட்டு, எனக்கு இதை நான் கொடுப்பதன் மூலமாக எனக்கு என்ன வருமானம்? 2017-18 காலகட்டத்தில் வெறும் டிஎன் சான் மூலமாக ஒரு 80 கோடி 90 கோடி தானே லாபம் வந்த மாதிரி இருந்தது. இயற்கை வளங்களை விற்பனைக்கு அனுமதி என்பது கனிம வளத்துறை. ஆனால் கனிம வளத்துறை மதிப்பீட்டு தாக்கல் தான் கொடுக்கும். ஓகே, விற்பனை பண்ணுறது நீர்ப்பாசனத்துறையுடைய ஒரு பிரிவு. சரி, நீர்ப்பாசனத்துறை அதிகாரி தான் அதில் ஒரு பிரிவு. அவங்க தான் விற்பனை பண்ணுவாங்க, அவங்க டோக்கன் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, முறையாக தான் நடக்கும். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறேன், ஒரு இடத்துலையா மண் அள்ளுறீங்க? காவிரியினுடைய தெற்கு பகுதியில் 22 கிளையாறுகள் இருக்குது, காவிரியினுடைய வடக்கு பகுதியில் 11 கிளையாறுகள் இருக்குது, 33 ஆறுலையும் மண் அள்ளுறீங்களே. நீங்கள் யாரும் அள்ளி கொடுக்க வேண்டாம், நாங்கள் அள்ளிக்கிட்டு இருக்கோம். எப்படி நீங்கள் கணக்கு பார்க்க முடியும்? எந்த கணக்காக போய் நீங்கள் கொடுக்க முடியும்? ஓகே, கணக்கே இல்லை சார். அதில் அரசாங்கம் நேரடியாக மணல் அள்ளி விற்பனை செய்தால் நேரடியாக விற்பனை, நேர்மையான விற்பனை. யார் வேணாலும் அள்ளலாம். இப்போ அள்ளிட்டு இருக்காங்களே, டிராக்டர் இருக்கிறவங்க டிராக்டர் வசூல் அள்ளிக்கிறாங்க, லாரியில் உள்ளவங்க ஜேசிபி மூலியம் அள்ளிக்கிறாங்க, அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு எளிமையானவன் என்ன பண்றான், சாக்குல அள்ளி டூ வீலர்ல வச்சு கொண்டு போய் சேர்க்கிறான். எல்லாமே விற்பனை தான். இப்போ இது எந்த விற்பனையில் நீங்க கணக்காட்ட முடியும், கணக்கு பார்க்க முடியும்? ஓகே, அளவுக்கு அதிகமான அபரிதமான வருமானம் ஈட்டி கொடுத்தது, மறைமுகமாக வருமானம் ஈட்டியது இந்த மணல். அரசுக்கா? அரசுக்கு அல்ல, நான் கேட்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு. அந்தந்த பகுதியில் இருந்தவர்கள் இதன் மூலமாக முழுமையாக லாபம் அடைந்தார்கள், லாபம் ஈட்டினார்கள். அரசுக்கு லாபம் வரவே இல்லை. அரசுக்கு லாபம் வந்தாலும் நீங்க கணக்காட்ட முடியும். ஓகே, புரியுது. அதனாலதான் கணக்காட்டல. ஒண்ணு நான் பதில் சொல்லிடுறேன். எந்த ஒரு விஷயமே இயற்கையோடு ஒன்றி போன விஷயத்தை இடையூறு பண்ணணும், நமக்கு எதிர்காலத்தில் பல சிக்கல்களை உருவாக்கும். இது சமூக அக்கறையோடு அணுக வேண்டிய பிரச்சனை. நம்ம ஆதாயத்துக்கு மட்டுமே பார்க்கக்கூடாது சார். இதை திறக்கக்கூடாது என்று எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கைக்கு இந்த அரசு முக்கியத்துவம் தர வேண்டுமா? அல்லது சார் ஒருத்தங்க யார் வேணா சொல்ல வரேன். ஆமா,
முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் மணல் உருவாக 120 ஆண்டுகள் சொன்னார், 200 ஆண்டுகள். எப்பெல்லாம் அபரிதமான மழைப்பொழிவு ஏற்பட்டு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு எடுக்கிறதோ, அந்த வெள்ளம் மழை நீர் அழுத்தம் மலைகளை உடைச்சி அதுலேருந்து உருவாக சின்ன 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 கற்கள் உருவாகிறது தான் இந்த மணல். மணல் ஒன்று சாதாரணமாக உருவாகி பெரிய கல், அப்புறம் ஒரு வெள்ளம் வரும், அந்த மாதிரிலாம் வருது. பல பரிமாண உருமாற்றங்களை அடைந்து தான் மணலாக வருது. இந்த மணல் நீரோட்டத்தில் அடிச்சுட்டு வரும்பொழுது அந்த மணலுடைய எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அங்கே தண்ணீருடைய அழுத்தம், இப்போ ஒழுங்கியமோ இல்லை தடுப்பனோ இருக்கிற பொழுது தண்ணியுடைய அழுத்தத்திற்கு ஏற்ப மணலுக்குள்ளேயே நீர் பயணிக்கும், ஒரு இடத்துல ஊற்று எடுக்கும். இது 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் இருக்கும். அப்போ இந்த மணல் தான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு, செறிவூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு எல்னினோங்கிறோம், மழை வரலங்கிறோம், இதுவரை மேட்டூர் திறக்கல, நிலத்தடி நீர்மட்டம் வெகு குறைஞ்சு போயிருக்கு, குடிநீர் கூட பஞ்சம் ஏற்படும், அதுதான் பாலைவனமாகுங்கிறாங்க. நீங்க மணல் என்பது சாதாரணமாக விற்பனைக்காக மட்டுமே பேசக்கூடாது, எதிர்கால சந்ததிக்கானது. நதிகள் ஓடினால்தான் நரம்பு நாட்டின் மண்ணினுடைய இயற்கையினுடைய நாடி துடிப்புகள் இயங்கும். நீங்க மணல் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்றதை நாங்கள் வேண்டாம்னு சொல்லல, அளவுக்கு அதிகமா அல்றதானே கொண்டு போறீங்க. சரி, ஓகே ஓகே சார். அதாவது நெல் குவாரி நடத்தணும், அதை கண்காணிக்கணும், செம்மைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம அரசு. சார், இந்த கர்நாடகாவோடு நீங்கள் போட்டி போடுற மாதிரி இந்த குவாரிகளை திறந்து டெல்டாவை பாலைவனமாக்கக்கூடாது அப்படின்ட்டு விட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா அல்லது உண்மையிலேயே அவ்வளவு பேராபத்து இருக்கிறதா? உண்மையிலேயே பேராபத்து இருக்கு சார். ஓகே, அதான் சொன்னது, சமூக அக்கறையோடு அணுக வேண்டிய பிரச்சனை இது. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி நீங்கள் குவாரி அமைக்கிறது, தஞ்சாவூர், அரியலூர், கடலூர், விழுப்புரத்தில் தென்பண்ணையாறு, திருச்சி, இப்படி தான் கொடுக்குறீங்க. திருச்சிக்கு இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஏன்னா திருச்சியிலே இப்போ தண்ணி இல்லாமல் நிலத்தடி நீர் மட்டும் உப்பு நீராக மாறிட்டு இருக்கு. சரி, தஞ்சாவூரில் உப்பு நீராக மாறிட்டு இருக்கு, கடலூர் கடலோர பக்கத்திலே இருக்கு, உப்பு நீராக மாறிட்டு இருக்கு, விழுப்புரம் உப்பு நீர் மாறி இருக்கு. அது மட்டுமல்ல, கடல் நீர்மட்டம் எப்போதெல்லாம் உயர்கிறதோ அந்தந்த ஆறுகள் வழியாக, பேக் வாட்டர்னு சொல்லுவோம், ஆறுகள் வழியாக 27 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி 35 கிலோமீட்டர்லாம் வர ஆரம்பிச்சிடுது. சரி, அது மட்டும் இல்லை, நீங்கள் மணல் எடுக்கிற போது இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பள்ளம் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக பக்கவாட்டில் உப்பு நீர் ஊடுருவக்கூடிய பாதிப்புலாம் இருக்குது. சரி, இப்போ கொள்ளிடத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, கிட்டத்தட்ட கொள்ளிடத்துலேருந்து மேட்டூரில் தண்ணி திறந்தால் கல்லணைக்கு வரும், கல்லணையிலேருந்து எவ்வளோ தண்ணி திறக்கிறாங்களோ அந்த கல்லணைக்கும் கீழணைக்கும் 3 மாவட்டங்கள் பயனடையுது. அரியலூர் மாவட்டம் ஒரு 1500 ஏக்கர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு 4000 ஏக்கர், கடலூர் மாவட்டம் இருக்குது, மயிலாடுதுறை மாவட்டம் இருக்குது. இப்போ 4 மாவட்டம். இந்த 4 மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 1,40,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பண்ணுது அந்த கீழணையில். 13 நாளில் வந்து தண்ணி சேரும். சரி, ஆனால் 36 நாள் ஆகுது இப்போ தண்ணி வர்றதுக்கு. காரணம் என்ன? நீங்க மணல் எடுக்கிறதுக்கு என்னென்ன வகையான கட்டுப்பாடுகள் இல்லாத வகையில நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. அங்கங்கேயும் பள்ளம், திறக்கப்படுகிற தண்ணீர் அங்கங்கேயும் பள்ளத்தில் நிரம்பி மேடு ஏறி தாண்டி வரணும். வழிகள் ஒன்றும் இல்லை. நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நிர்வாகத்தில் சொல்லியிருக்கோம், தண்ணி ஓடுறதுக்காக ஒரு தோண்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டுமில்லை சார், ஒவ்வொரு வாய்க்கால்களுமே கடலோர பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட படுகை மட்டத்தை விட குறைவாக இருக்கிறது. அப்போ கடல் நீர் எளிதாக ஊடுருவும், மழை நீர் எளிதாக வடிந்து போகும், நிலத்தடி மட்டம் ஊறாது, செறிவூட்டல் நடக்காது. மழையை தயவு செய்து மண்ணை தயவு செய்து எடுக்க அனுமதிக்க கூடாது.